இந்த நிலைமை அவருக்கு தெரியுமா? ஓ அவருக்கு தெரிஞ்சா அப்படி இருக்கிறாரு. அவருக்கு சரியாக்கா? தெரியும் ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க ஆ. தெரிஞ்சுதான் பிச்சை எடுக்க சொன்னேன். சரி, இவ பசியிலான இருக்கிறாவோ? என்ன வேணும் சொல்லுங்களேன். தாங்க கத்துவாவா? என்ன என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் சொல்லுங்களேன். பசிக்குதா? என்ன வேணும் சொல்லுங்க மாமாட்ட சொல்லுங்களேன். எனக்கு தெரியா நீங்க விரும்பி என்ன சாப்பிடுவீங்க அதான் சொல்லுங்களேன். அப்ப எங்கிட்டலாம் கேட்கற இல்லையா? அவருக்கு தெரியும், பெரிய ஆளுக்கு தெரியும். பெரிய ஆளுக்கு தெரியும் தானே. சாக சொன்னவர் தானே அவங்களோட அப்பா. அப்படியா? யார் 2 பேரையுமா? பிள்ளைகளை தூக்கு போட சொன்னவரு. இவருக்கு பாலுக்குள்ள நஞ்சு கொடுக்கட்டாங்க. அப்படியா? எப்ப கடைசி அப்ப உங்களோட கதைச்சாரு? போய் 3 மாசம் தான் கதைச்சது. சொல்லுங்க. சாப்பாடுலாம் கொடுத்தாச்சு தானே. சாப்பாடு கொடுக்கலையா? என்ன கொடுக்குற நீங்க சாப்பாடு வளமையா? சமைக்கல. இரவு காலையில சமைக்கலையா? இவையும் சாப்பிடாம தானே போனேன். ஏன் எனக்கு காசு இல்லையா? சின்ன பிள்ளை இல்லைவாக்கா. அப்ப எப்படி சாகர முடிவுலாம் இருந்தது. உண்மையா? ஏன் 2 பிள்ளைகளும் ஏன் அந்த முடிவு பாருங்க. சின்ன பிள்ளைகள் நீங்க இல்லாம எப்படி இருப்பாங்க? அதான் அக்காட்ட கேட்டேன் நான். அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. இப்ப என்ன விடுங்க, இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க தானே உதவி செய்யறாங்க. அவங்க நான் தொடர்பு பண்ணீங்களான்னு அக்காவுக்கு தெரியா உதவி செய்யறாங்கன்னு தான் தெரியாது. பிரச்சனை தெரியாது. உண்மையிலே சாகர முடிவு இருந்தா நீங்க ஏன் அப்படி? ஏன் அந்த நினைப்பு வருது? இப்ப எப்படியாக்கா? இப்ப ஒரு நம்பி கல்யாணம் கட்டினவர் ஏமாத்திட்டாரு. எப்படி அப்படி இப்ப எப்படி இருக்குது? இப்ப சொல்லுங்களேன். அதை கவலை 2 பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி பாக்குறது? இதுக்கு அவருக்கு காதல் திருமணம் செஞ்சவர். அப்படி நம்பிதானேக்கா எவ்வளவு ஆசைகளோட நீங்க திருமணம் செய்திருப்பீங்க. சாப்பாடுக்கு பாருங்க, கட்டாயமா மேலதிகமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குமான நம்பிக்கை இருக்கு. ஏனென்றால் சாப்பாட்டுக்கு யாரும் உதவி செய்யாம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் எங்கே வந்திருக்கிறேன் என்றால் நாவல் தோட்டம், இழுப்படிச்சேனை நாவல் தோட்டம் என்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ இவங்க எப்படி அறிமுகமாகின என்றால், இப்போ ஒரு உதவி திட்டம் நாவல் தோட்டத்தில் செய்து முடிச்சிருக்கிறோம். இப்போ 10 மாணவ மாணவிகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கினாங்க. அதில் ஒரு மாணவியோட அம்மா தான் அந்த வீடியோவில் பேசினாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. இப்போ அவங்களோட நிலைமையை, அவங்களோட வீட்டை வந்து இப்போ நான் பார்க்க போகிறேன். இப்போ கணவர் வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமாக போனவராம். அதற்கு பிறகு தொடர்பு இல்லையாம், பேசுகிற இல்லையாம். 7 மாத காலங்களாக இப்போ சாப்பாடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களாம் என்று சொன்னாவோ அக்கா. இப்போ தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட பேசுவோம். அவங்களோட நிலைமையை இப்போ நேரடியாக வந்து நான் பார்க்க போகிறேன். இப்போ அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க தானே. இப்போ அவங்களோட வீடை வந்து பார்க்கும்போது அவங்களோட உண்மையான நிலைமை விளங்கும் தானே. ஓகே, அவங்களோட வீட்டை பாருங்கள். ஒரு நார்மலான ஒரு அளவான வீடுன்னு சொல்லலாம். இதானே அக்கா உங்களுக்கு சொந்தமான வீடு. அக்காவுக்கு அப்பாவும் இல்லை, இறந்துட்டாரா? இறந்துட்டாரு. 15 வருஷமா இல்லை. இப்போ நான் உதவி செய்த பிள்ளையும் நிற்கிறாங்க. சரி, நம்ம பேசுவோமே அக்கா. இப்போ வீடை காட்ட வேண்டிய அவசியம் வராது. ஏனென்றால் இப்போ வீட்டு பிரச்சனை இல்லை தானே அக்கா உங்களுக்கு? வீட்டு பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்க, நம்ம மரத்துக்குள்ள இருந்தே பேசுவோம். அதுவும் வீடா? யாரோட? அம்மாடது. உங்களோட அம்மா அதிலான இருக்கிறவ. சரி, வாங்கலேன் தங்கச்சி, நீங்களும் வாங்கலேன். தெரியும் தானே அண்ணாவை? சரி, வாங்கலேன்க்கா. இப்போ உங்களுக்கு தெரியும் தானேக்கா, இப்போ நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கிறோம். உங்களோட நிலைமையை நீங்கள் சொல்லணும். இப்போ நாங்கள் சோசியல் மீடியாவில் போடுவோம். இப்போ யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் 3லையும் போடுவோம். இப்போ மற்றவங்க பார்த்து தான் உதவி செய்ய போகிறாங்க. அந்த விஷயம் தெரியும் தானே உங்களுக்கு?
சரி, ஓகே அக்கா. இப்போ நாவத்தோட்டம் என்ற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ நிறைய உதவி திட்டங்கள் இங்கே செய்திருக்கிறோம். இப்போ இந்த ஆடிஎஸ் தலைவர் சில குடும்பங்களுக்கு உதவி தேவைன்னு சொன்னார். இப்போ அதில் ஒரு 3 குடும்பம் இப்போ நான் தெரிவு செய்திருக்கிறேன். இப்போ இன்னொரு பாட்டி ஒரு இருக்கிறாங்க பேரப்பிள்ளைய வச்சுட்டு. அப்போ அவங்களையும் பார்க்கணும். இப்போ முதற்கட்டமாக உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அக்கா இன்றைய தினம். இப்போ அக்காட பேர் என்ன? பிரேமா. பிரேமா. இப்போ எத்தனை வருடம் அக்கா திருமணமாகி உங்களுக்கு? 10. 10 வருடங்கள். ஓ. இப்ப மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 10. 10 வயசு. அப்ப 10 வருடங்கள் இப்ப உங்களோட இருந்திருக்கிறார். அதானே முக்கியமானது. கணவர் விட்டுட்டு போனதால தானே இப்ப உங்களுக்கு கஷ்டம். ஓ. இப்ப 7 மாத காலங்களா இப்ப அவரு காசு அனுப்புறல்ல. இல்ல. காசு அனுப்புறல்ல. இப்ப சாப்பாடு கஷ்டம். 2 வயது இந்த சின்ன பிள்ளைக்கு. இப்ப கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. அவரு என்ன காரணம்? இப்ப சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப சின்ன பிள்ளைகள் வச்சுட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையா? அவங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும் தானே. இப்ப அப்ப அங்கிட்டெல்லாம் கேக்குற இல்லையா? அவருக்கு தெரியும். பெரிய ஆளுக்கு தெரியும். பெரிய ஆளுக்கு தெரியும் தானே. சாக சொன்னவர் தானே அவங்களோட அப்பா. அப்படியா? யார் 2 பேரையுமா பிள்ளைகளை? தூக்கு போட சொன்னவர். இவருக்கு பாலுக்குள்ள நெஞ்சு விட்டுக்கட்டாங்க. அப்படியா? எப்ப கடைசியா அப்பா உங்களோட கதைச்சாரு? போய் 3 மாசம் தான் கதைச்சது. சொல்லுங்க. 3 மாசம் மட்டும் தான் கழிச்சாரு. அப்ப இங்க இருக்கும்போது நல்லா பார்த்தவர் அவங்கள. அதை சொல்லத்தானே வேணும். இப்ப அவர் பெத்த மகளை இப்ப தூக்கு போட சொன்னவர்னு சொன்னா அது எப்படி மனசு வரும் அப்படி சொல்றதுக்கு? பாக்குறது அது வேற விருப்பம். அப்ப சாக சொல்ற அளவுக்கு என்னக்கா பிரச்சனை நடந்தது? காசு கட்ட மாட்டாராம். சாகட்டுமா? நான் கல்யாணம் கட்டிட்டேன். அப்படி மகள்கிட்ட சொன்னவர். உங்களோட காய்க்கல? இல்ல. அப்பா இருக்கேன் அப்பான்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்களேன் மாமாட்ட. என்ன சொன்னாரு? அப்ப நீங்க சொல்லுங்களேன். அப்ப உங்கள்கிட்டயே சொல்லிருக்காரு நீங்க சாகுங்கன்னு. சொல்லுங்க. உங்களோட அப்பா என்ன? தங்கச்சிக்கு பாலுக்கு நஞ்சு கொடுத்து சாவிக்கிட்டான்னு எங்களை தூக்கு போட சொன்னாங்க. ஏன் அதை ஏன் சொன்னாரு? இப்ப நாட்டுல இருக்கும் போது பாசமா இருந்தாரா? கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் முதல் எனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவாரு. கட்ட சாமான் எல்லாம் வாங்கி தருவாரு. அப்ப ஏன் அந்த மாற்றம் நடந்தது? வெளிநாட்டு போனது பிறகு அப்ப நீங்க கேட்கலையா? அப்ப பாசம் இல்லையா? அப்ப என் ரெண்டெல்லாம் நான் கேட்டு நான் அதுக்கு பாசம் இல்லையான்னு சொன்னேன். நீங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்ப கடைக்கு போயிட்டு பிஸ்கெட் இப்ப பாசமா தானே பார்த்து கொண்டவர். இப்ப கேட்கிற சாமான் எல்லாம் வாங்கி தந்தவரா? அப்ப ஏன் அந்த மாற்றம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அது அந்த மாற்றத்துக்கு ஏன் இப்படி மாறினவர்? ஏன் போட்டோ அனுப்பி பாருங்க கல்யாணம் கட்ட போறாண்டு மகள்கிட்ட சொன்னவர். அப்படியா? அப்ப இன்னொரு ஆள் வந்ததால தானே. இப்ப அம்மா வேணாம் இன்னொரு ஆளை பார்த்துட்டு என்ற அவர் உங்கள்கிட்டயே சொல்லிருக்காரு பாரு. இப்ப தகப்பனே சொல்லிருக்காரு தானே. இப்ப பிள்ளைகிட்ட சொல்லிருக்காரு. அப்ப நம்ம அதை கேட்கறதுல ஒரு தப்பும் இல்லை தானேக்கா. என்ன இப்ப உங்கள்கிட்ட போட்டோ அனுப்பி இவரை தானே இவையே தானே கல்யாணம் முடிக்க போறேன்னு சொன்னவரா? உங்களோட அப்பா சொன்னவர்? கதைக்காதீங்கப்பான்னு சொன்னதுக்கு மகள் சொன்னது அவளோட கதைக்காதீங்கப்பா அவ என்னத்துக்கு உங்களுக்கு அம்மா இருக்காதுன்றதுக்கு அம்மா வேணாம் அவ தன் கல்யாணம் கட்டப்புறம் பாய மூடுங்க. அப்படியா? அப்ப அப்படி காட்சி போட்டு இனிமேல் என்னோட பேசுவேன் நம்மளுக்கு அப்பா சொன்னவர் அவங்கள்ட்ட. அப்ப நீங்க சொல்லல எங்களை யாரு பாக்குறேன்டெல்லாம் நீங்க கேட்கலையா? என்ன சொன்னவர்? அதுக்கு பிச்சை எடுக்க சொன்னாங்க. பிள்ளைகளை கொண்டு 2 பேரையும் கடவுளிய கை நிறுத்துறத பார்க்கணும். அப்படியா? அது என்ன இப்ப நல்லா தானே இங்க இருந்தவர். அப்ப தெரியலக்கா. அப்ப அவருக்கு தான் தெரியும் என்ன அவருக்கு என்ன நடந்தது, எதனால அப்படி பிள்ளைகள்ட்ட சொன்னாருண்டா அவருக்கு தான் தெரியும். ஆனா பாதிக்கப்பட்டதாரு இப்ப 3 பேரும் தானேக்கா. இப்ப 10 வருடங்கள் அவங்க கூட வாழ்ந்துருக்கிறாரு. அப்ப 10 வருடம் வாழ்ந்தா அந்த பாசம் கூட இல்லாம போயிட்டா. நீங்க சொல்லுங்களாக்கா. அப்ப மனைவியா நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப கணவர் இப்படி முடிவெடுத்து உங்களை பார்க்க வந்ததுக்கான காரணம் இன்னொரு ஆள் பேசாதீங்களா? இப்ப இவைக்கு ஒண்ணு வாங்கி மாறல. நான் கொஞ்சம் பேசாம இருங்களா? சரியா? மாமா பேசி முடிக்கட்டும் அம்மாவோட. நீங்களே சொல்லுங்களேனாக்கா. நீங்களே சொல்லுங்களேன். இப்ப என்ன நடந்தது? இப்ப எப்படி உங்களோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபோன் நம்பரை கொடுத்து அவளோட கதைச்ச வேறையா இன்னொருத்தையோட கதைச்சவர் கதைச்சிருந்தாப்பளுக்கு சொன்னாரு நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் கதைக்க மாட்டேன் போட்டோ அனுப்புறேன் பாருங்கண்டு 2 பேரோட போட்டோ அனுப்பினவங்க. அனுப்பி அவட ஃபோன் நம்பரையும் கொடுத்து எனக்கு வாய்க்கு வந்தவர் நிக்கலாம் இருக்கா. கொஞ்சம் பேசாம வரீங்களா செல்லக்குட்டி? சரியா? கொஞ்சம் அம்மா பேசட்டுமே.
சாப்பாடுலாம் கொடுத்தாச்சு தானே? சாப்பாடு கொடுக்கலையா? என்ன கொடுக்குற நீங்கள் சாப்பாடு வளமையா? நாங்கள் சமைக்கல இரவு. ஐயா என்ன போகிற இடமெல்லாம் அப்படி தானே இருக்கு. சமைக்கலையா? இரவு சமைக்கல, காலையில சமைக்கலையா? இவையும் சாப்பிடாம தானே போனேன். ஏய் எனக்கு காசு இல்லையா? சின்ன பிள்ளை இல்லைவாக்கா, அப்போ எப்படி? இப்போ பாருங்க பசிலாம் கத்துறா. அப்போ பசிலாம் துடிக்கிறான்னு நினைக்கிறேன். அரிசி அப்படி ஒன்றுமே இல்லை வீட்டில். அம்மாவுக்கு நீங்க கொடுத்து நீங்க அரிசி இங்க வந்து அந்த அரிசி தான் சமைச்சது முடிஞ்சது. அப்படி பசிக்குதா? பசிக்குதா சொல்லுங்க மாமாட்ட, மாமா வாங்கிட்டு வரேன். பசிக்குதா? பேசுங்களேன். பசிக்குதா? பயப்படாதீங்க. பசிக்குதா? உங்களுக்கு பசிக்கலையா? ஏன் இப்போ காலையில சாப்பிட வந்து நீ போனீங்க, இப்பயே 1 மணி ஆக போகுது. ஸ்கூல் சாப்பாடு தான். என்ன தந்தாங்க? அங்க வளமையா கொடுக்கறது. அப்ப ஸ்கூல் சாப்பாடு நம்பிதான் அனுப்புறேன். அப்ப நீங்களும் காலையில சாப்பிடல, இவையும் சாப்பிடல, ஒன்றும் பச்சை தண்ணி கூட குடிக்கலையா? டெய்லி மட்டும் குடிச்சேன். அப்ப டீ போட்டு குடிச்சினீங்களா? டீ இல்ல பாரு, பிளேன் டீ. பிளேன் டீ. சின்ன பிள்ளை தானே. சரியா? இவன் என்ன சாப்பிட்ற வளமையா? பிஸ்கெட் சாப்பிடுவோம். இல்லை இப்போ சாப்பாடுன்னு சொன்னாக்கா இப்போ வீட்டில் சமைக்கிறது. இதுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஒன்று இப்போ தற்போதைக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தந்தாலும் சமைக்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லை. என்ன செஞ்சிருப்பீங்க இப்போ நாங்கள் இன்றைக்கு வரலாட்டி? நாங்கள் இப்படித்தான் தேயிலை மட்டும் சமைச்சு குடிக்கிறது. 3 நாளைக்கு ஒருக்கா எங்களோட தங்கச்சி அரிசி வாங்கினாங்க தருவாங்க. பசியை தாங்குறீங்களா? அப்படி மதியம் நைட் இல்லையா சாப்பாடு? காலையிலையும் இல்லை, டீ மட்டும்தான். பிளேன் டீ மட்டும்தான். பிளேன் டீ மட்டும் டெய்லி இப்படித்தானாக்கா? இந்த நிலைமை அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சா அப்படி இருக்கிறாரு. சரியாக்கா? தெரியும், ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க, தெரிஞ்சுதான் பிச்சை எடுக்க சொன்னார். சரி, இவ பசியிலான இருக்கிறாவோ. என்ன வேணும் சொல்லுங்களேன். தாங்க கத்துவாவா? இல்லை. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? பக்கத்துல கடையில் இல்லையா? என்ன வேணும் சொல்லுங்களேன். பசிக்குதா? இவைக்கு ஒரு வருத்தமும் இல்லை தானே? என்ன வேணும்னு சொல்லுங்க. மாமாட்ட சொல்லுங்களேன். எனக்கு தெரியா நீங்க விரும்பி என்ன சாப்பிடுவீங்க, அதான் சொல்லுங்களேன். என்ன என்ன வேணும்? என்ன மாமாட்ட சொல்ல மாட்டீங்களா? சரி, ஃபஸ்ட்டா சாப்பிடுவோமா கவலைங்கிட்டா? சரியா? சாப்பிட்டதுக்கு பிறகு விடுப்போம். எங்களுக்கு சாப்பாடு வேணும், கடுத்து வந்தால் நாங்கள் சாப்பிட்றோம்னாங்க. அப்போ அதையும் சாப்பிடுவோம். பக்கத்தில் கடை இல்லை தானே, சுட சுட இருக்கும். இல்லை இல்லை, நாங்கள் போக்குல சாப்பிடுவோம் தானே, பக்கத்தில் கடை இல்லை தானே. அதனால உங்களுக்கு பேக்கு பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஐடியா வந்து சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடு தான், நல்ல சாப்பாடு. இவைக்கு சாப்பாடு கொடுங்க. சோறு சாப்பிடுவோம் தானே, மதிய சாப்பாடு. எதிர வச்சு சாப்பிட்றோம். நீங்கள் எடுத்தோம் சாப்பிடுவீங்களா? மாமா சாப்பாடு தரேன். இஞ்சி வாங்க, இஞ்சி வாங்க. பயப்படுறீங்க? சாப்பிட்றேன். சரியா? பசிக்குதா? ஆமாம், நான் தான் சோறு சாப்பிடுவோமா? சரியா? இல்லை, என்ன வேணும்? என்ன விளையாட்டு பொருட்கள் வேணும் உங்களுக்கு? கார் வேணுமா? இங்கே பாருங்க, கார் வேணுமா? வடிவ சட்டன்னு போட்டீங்க, ரோஸ் கலர். கத்த கூட மாமா தானே. கத்தாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? சாப்பிட்டுட்டு பேசுவோம். சரியா? அம்மாவோட. என்ன பேர்? பயப்படாதீங்க, நான் மனுஷன்தான். நானும் ஒரு மனுஷன்தான், உங்களோட மாமா. சரியா? பயப்படாதீங்க. சாப்பிடுவோமா? பார்க்கறாரு, முச்சிருந்து கலையெல்லாம் பார்க்கறாரு. பேர் என்ன? வருவோம், அம்மா வருவோம். அந்த நிற்கும். எனக்கு தெரியாது நீங்கள் சாப்பிடலன்னு. நீங்கள் சொல்லிக்கலாம் வந்த உடனே.
என்னம்மா சாப்பாடு தரல, நீங்கள் பேச போகிறீங்க, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிக்கலாமே. என்ன காயம் காலில் எல்லாம்? ம், எடுத்துடுக்கல. என்ன காயம்? ஆ, என்ன செஞ்சு விழுந்ததா? ஆ, என்ன காயம்? என்ன செஞ்சது? கீழே விழுந்ததா? சாப்பிடுங்க வாங்க. அக்கா இருங்க, ஒரு கதிரை தான் இருக்கு. என்ன கையை களியாச்சு, நீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வந்து சாப்பிடுங்க. ம். ஓ, வீட்டு சாப்பாடு தான், எந்த வீட்டு சாப்பாடு தான். சாப்பிடுங்க. அப்போ எப்படி இருக்கின்ற அம்மாட சமையல் எப்படி இருக்கிறது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்களேன். ஏழாதம்மா என்னடா வெக்கப்படக்கூடாது. சாப்பிடுங்களேன். நீங்க எடுத்து நீங்க சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடுங்களேன். மாமா வந்து சாப்பிடுங்களேன். சாப்பிடுங்க. அப்படி வீட்டை இருந்து கொண்டு வந்தவங்க சாப்பிடுங்க. 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 என்ன வெக்கப்படுற? ஆ, ம். அவைக்கு தீர்த்துற வயசு தானே, அப்ப தீர்த்துங்க. நல்லா இருக்கா சாப்பாடு? கறியெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடுங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க சாப்பிடும்போது. அதுவும் இன்னைக்குன்னு பாருங்க, சிக்கன் கறி. சிக்கனும் பிரியாணி மாதிரி. அக்கா சாப்பிடுங்க. சரி, சாப்பிட்டாங்க. நல்லா இருக்கியா சாப்பாடு? சாப்பிட்டாச்சா ஃபுல்லா? ஓமன் சொல்லுங்க. வயிறு ஃபுல்லா? என்ன? ஆ, என்ன இது வாய்க்குல? என்ன வாய்க்குல எலும்பு துண்டாள்ற வாய்க்குல. நல்லா இருக்கியா சாப்பாடு? ம், ஓமன் சொல்லுங்க. பரவாயில்ல. இதோட என்ன பார்த்து கத்துற பிள்ளை எல்லாரும் கேட்கல. பரவாயில்ல. ஹலோ, நல்லா இருக்கியா? ஆ, வைக்க போறா. ஏன்னா இப்போ ஓகே தானே, அவன் ஃபுல்லாக சாப்பிட்டவ தானே வயிறு ஃபுல்லாக. நீங்கள் நல்லா இருக்கியா சாப்பாடு? நல்லா இருக்குன்னு. சிக்கன் சாப்பாடு இப்போ கடைசியா சாப்பிட்டேன். எங்கள் அப்பா போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க. போகிறதுக்கு முதல்னு சொன்னால் இப்போ 7 மாத காலங்கள் ஆகுதுன்னு. ஒரு வருஷம். ஒரு வருஷமா அவர் போய்? ஆ, ஒரு வருஷத்துக்கு முதல் தான் சாப்பிட்ருக்கீங்க. ஆ, அப்பா வாங்கி வந்தது தானே. ம், சரி. சொல்லப்போனா இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவர் சாப்பிட்றதுக்கு வாங்கியிருப்பாரு சிக்கன். நீங்கள் போகிறதுக்கு. ம், சரியா பாருங்களேன். இப்போ பெத்த பிள்ளைகிட்ட எப்படி சொல்கிறேன்டா பாருங்களேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க தானேக்கா, எனக்கு அடித்தது, கழுத்துல எல்லாம் காயம், கை உடைஞ்சதுன்றலாம் சொல்கிறீங்க தானே. அப்படி கொடுமைப்படுத்தணும். ம், ஏன் அது? அவர் வேலைக்கு போவார். போய் வரக்குள்ள ஒரு ஃபோன் நம்பர் யார் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். அந்த ஃபோன் நம்பர் கதைக்கிறதுக்காக, ஃபோனில் வைக்கிறதுக்காக நான் விடுறதில்ல. ஆரண்டு கேட்டாலும் சண்டை தான். ம், அப்படி உழைக்கிற காசெல்லாம் 8000 9000க்கு வேலை செஞ்சாலும் இங்கே கொண்டு வரது 1500 1000 தான் தருவார். என்ன செலவு அவருக்கு? அப்போ ஃபோன் வாங்குற பேசாமலுக்கு ஃபோன் வாங்கி ஒழிச்சு வைக்கிறது, பணம் மரத்துக்கு, வழிபாடில் ஒன்று வைக்க, புல்லு வலிக்க, இதுதான் ஃபோன் கதைக்கிறது. ஃபோன் கதைக்கிறது. ஆ, அப்போ அது நீங்கள் அது கேட்குறதால வீட்டில் பிரச்சனை. அதான் காரணம். இப்போ இன்னொரு ஆளை திருமணம் செய்துட்டாரா இல்லை திருமணம் இன்னும் செய்யலையா? அது எனக்கு அதான் பாருங்களேன், பிள்ளைகள்கிட்ட அப்படி சொல்லிருக்காரு. அதான் கேட்குறேன், செய்துட்டாரா? திருமணம் தான் செய்கிறது தான் சொல்கிறாரு. அப்படியா? அப்போ வெளிநாட்டில் தானே இருக்கிறாரு. வெளிநாட்டில் திருமணம் தெரியல, அவரோட நிலைமை என்னன்னு தெரியல உண்மையிலேயே. ஆனால் கஷ்டமா இருக்கு பாருங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு நீங்கள் நைட்ல இருந்து சாப்பாடு கொடுக்காம வச்சிருக்கிறீங்க பாருங்க, முகம் பாட்டம் மாக்கள் இருக்கிறீங்க. இப்போ இவ ஸ்கூல் சாப்பாடு நம்பி தான் போயிருக்கிறா. ஸ்கூலில் சாப்பாடு கொடுக்குறாரு, இப்போ வைக்க சாப்பாடு இல்லை. இல்லாட்டி தங்கச்சி தான் கொடுக்குறது. இல்லாட்டி தங்கச்சி கொடுக்குற பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைன்றதால தங்கச்சி கொடுப்பாங்க. ஆனால் நீங்களே சாப்பிடாம தானே நிற்கிற. சொல்லுங்க அண்ணாக்கா, அப்போ என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்கிறீங்க இப்போ இந்த திருமண வாழ்க்கையில்? ஏன்னு சொன்னாக்கா இப்போ மற்றாக்களுக்காக்கா இது ஒரு உதாரணமாக இருக்குது தானேக்கா, ஒரு முன் உதாரணமாக நீங்கள் இருக்கலாம். ஏனென்றால் இப்போ நிறைய பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க தானே, நடக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டது இன்னொரு பெண் பிள்ளை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு அக்காவோ அல்லது இன்னொரு தங்கச்சியோ இப்போ திருமண வாழ்க்கையில் இப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க அண்ணாக்கா. தான் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மைக்கில் கை வைக்கக்கூடாது, சரியா? சொல்லுங்க அண்ணாக்கா. இதுக்கு முந்தைய கல்யாணம் கட்டின பிறகு பிரச்சனை இல்லை. நீங்கள் காதல் திருமணமா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது தானே? அதுக்கு பிறகுதான் வேலைக்கு போகக்குள்ள தான் இப்படி
ஒரு 3-4 வருஷம் இருக்கு. ம். அதுக்கு பிறகு தான் அடி. இப்போ திருமணமாகி 4 வருஷத்துக்கு பிறகு ஓ. இவ பிறந்துட்டா 3 வயது வரைக்கும். ம். அதுக்கு பிறகு தான் சண்டை பிடிக்கிறவர், ம். சண்டை பிடிக்கிறவர். கதிரை உடைக்கிற, சாமான் உடைக்கிற, டிவி உடைக்கிறது, ஆ. எல்லா சாமானையும் உடைக்கிறது தான். ம். இந்த மம்பட்டியால் ஒத்துவா அந்த இதை 2 கிழிச்சு வச்சுக்காரு அந்த தவறு. ஆ ஆ அப்படி. கேட்டு கொத்தினது தான். பிறகு அம்மா பிடிக்கிருந்தா அதுக்கு கொத்தினது. ம். திரட்டி கொண்டு தானே எனக்கு உலக்கியால் அடிச்சவர். திறத்து கொண்டு ஓ. ஏன் அது? இங்கேருந்து அங்கே அந்த பனைமரத்து ம். விழுந்துட்டேன், அடியோட விழுந்துட்டேன், ம். கை உடைஞ்சிட்டு. கை உடைஞ்சிட்டு. ஓ. ஆ. அதுக்கு பிறகு அடிச்சு போட்டு ஓடிட்டார். ம். 7 நாளைக்கு பிறகு தான் வந்தவர். ம். அப்போ நீங்கள் வந்து சேர்த்து எடுத்தீங்களா? நான் வேணாமண்டம் இருந்தது. ம். அம்மா அவங்க விடலை, நம்ம பார்க்க ஒருத்தரும் இல்லை, ம். சேர்த்தெடுங்கன்னு சொல்லி பாவம்ண்டு. அப்படி. அப்போ உங்களுக்கு அப்பாவும் இல்லை, ஓ. சகோதரங்கள் உங்களுக்கு எத்தனை? தங்கச்சி மட்டும். ஒரு தங்கச்சி ஓ. தான். அப்போ 2 பேர் தான். 2 பேர். இப்போ 2ம் பெண் சகோதரங்கள் தான். ஆம்பளை சகோதரங்களும் இல்லை. ஆ. அவங்க டாக்களும் பார்க்கறதில்ல, எங்க டாக்களும் பார்க்கறது இல்லை. ஆ. அப்போ யாரும் இப்போ பார்க்குற இல்லையா அப்போ பிள்ளைகளை? இல்லை. ம். உங்களோட தங்கச்சி மட்டும் இப்போ சாப்பாடு கொடுப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. ஓ. ம். 7 மாத காலங்களுக்கா எப்படி அதை சமாளிச்சிங்க? இப்போ அவர் காசு அனுப்புறதை விட்டுத்தாரு. ஓ. இப்போ உங்களுக்கு அப்பாவும் இல்லை, ஆம்பளை சகோதரங்களே இல்லை. அப்போ எப்படியாக்கா 7 மாத காலங்களை வாழ்ந்தீங்க? அம்மா கடையில் நின்றது, அந்த பக்கத்து கடையில் ம். நின்றவங்க 500 ரூபாய் தான் நின்றது. ம். அதை வேலை செஞ்சுட்டு 500 ரூபாய் கொண்டு வரையங்காலும் சமைக்காம இருக்கிறது. வந்ததுக்கு பிறகுதான் 1 கிலோ அரிசி வாங்கி ம். கறி வாங்கி சமைக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நான் கொடுத்த அரிசி ஓ. இருந்தது, அதை தான் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்டதுண்டு. பாருங்க, அரிசி கூட இல்லாமல் இருக்கீங்க என்ன வீட்டில். ஓ. மரக்கறிகள் இல்லாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு காசு வேணும். இப்போ அரிசின்றது எல்லாரும் வீட்லேயும் சோறு தானே சமைச்சு சாப்பிட்றப்ப அதுவும் கூட இல்லாமல் இருக்கிறீங்க. இப்போ நாளைக்கு என்ன சமைப்பீங்க, இப்போ நாளைக்கு என்ன சமைப்பீங்க, அதுக்கான வழி ஒன்றும் இல்லை. இல்லை. என்ன செய்திருப்பீங்க? இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் ஏனென்றாலக்கா மேலே நேற்றும் கூட முகத்தை பார்க்கும்போது நிறைய கவலைகள், வேதனைகள். இதுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ உடனடியாக வரணும்னு நானும் இப்போ வந்திருக்கிறேன். ஒருவங்களை பார்த்தா விளங்கும் தானே அந்த முகத்தில் அந்த கவலைகள் தெரியும் தானே. இப்போ எப்படியாக்கா இப்போ ஒரு நம்பி கல்யாணம் கட்டினவர் ஏமாத்திட்டாரு, எப்படி இப்போ எப்படி இருக்குது? இப்போ சொல்லுங்களேன் அதை. கவலை தானே. 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு எப்படி பார்க்கறது? இதுக்கு அவர் காதல் திருமணம் செய்தவர். அப்படி நம்பி தானேக்கா எவ்வளோ ஆசைகளோட நீங்கள் திருமணம் செய்திருப்பீங்க. அப்படி நல்லா பார்த்துக்கொள்வாருன்னு சொல்லி தானே உங்களை திருமணம் செய்திருப்பாரு. வடிய போக்குலையும் சொல்லிட்டானே போனவர், நான் பார்ப்பேன் நல்லா தானே பார்ப்பேன் நல்லா தானே வச்சிருந்தேன். நான் ஒரு பொருளும் இல்லை, எல்லாத்தையும் வித்துட்டாரு ஏற்கனவே. காதில் இருந்த தோடு திட்டம் போனவர் 16,000 ரூபாய்க்கு தாண்டி அடியில். 16,000 ரூபாய்க்கு காதில் தோடு கூட இல்லை. பாருங்க, உங்களோட நல்லா பார்க்குறேன்னு சொன்னால் இப்படியாக்கா பார்க்குறேன் இல்லை? அதுதானேக்கா பாருங்களேன், காதுல தோடுன்றது வேணும் தானேக்கா, அது கூட வித்திருக்காருன்னு சொன்னா இப்படி 16,000 ரூபாய் வச்சுட்டு போனேன். அப்ப எப்படி வெளிநாடு போனாரா? அப்ப அதுக்கு காசு தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு கடன் வாங்கி இந்த வீடு கடனுக்கு தான் இருக்குது. அது வேறயா? எவ்வளவுக்கு? 9 லட்சத்துக்கு இருக்குது. 6 லட்சம் ஊரவங்களுக்கு, சொந்தத்துக்குள்ள 2 லட்சம். இப்ப என்ன செய்ய போறீங்க? அதுக்கு சாப்பாடு கூட இல்லாம இருக்கீங்க. இப்ப 9 லட்சம் கடன். இப்ப என்ன அவரு தருவார நம்பிக்கிறீங்க? என்னன்னு தெரியல. அவர் இப்படி மாறினவர் எப்படி தருவார்? பிள்ளைகள் வேணாம் நான் வேணாம் என்று மாறினவர் கடன் எப்படி கொடுப்பாரு? நான் படல இந்த கடன், அவர் தான் பட்டார். அதான் நான் யோசிச்சேன், நம்ம வெளிநாடு போயிருக்கிறாருண்டா அப்ப காதல் இருக்கிற சோடு கூட வித்துட்டு இருந்திருக்காரு. அப்ப வெளிநாடு போறதுக்கு கட்டாயமா காசு தேவைப்பட்டிருக்கும். அப்ப அதனால வீடு வளவை அடமானம் வச்சு போட்டு அனுப்பியிருக்கிறீங்க. நீங்க தானே உங்களோட நல்லா பாப்பாருன்னு தானே அனுப்பியிருப்பீங்க அந்த நம்பிக்கையிலான்னு. இப்ப அவர் தந்த காசும் கொடுத்த காசும் தார மாதிரி இல்லை, உங்களை பாக்குற மாதிரியும் இல்லை. நான் யோசிக்கிறேன்னாக்கா என்னக்கா செய்ய போறீங்க? இப்ப கடன் அவங்க எல்லாம் கேட்கறலையா? வாரவங்க என்ன சொல்லுவீங்க நீங்க? போன் நம்பர் தரட்டாமன்னு சொன்னாங்க. அவங்க அவர் போன் நம்பரை கொடுத்தா அவர் எடுத்த உடனே நான் கதைக்கு இந்த இது கடன் தந்த அப்படி என் கைக்கணும்னு சொன்னா நம்பரை பிளாக் பண்ணி தரேன். இப்ப கடத்துல உங்களோட இதெல்லாம் நிற்கும் வந்து என்ன செய்ய போறீங்க? வீடு எல்லாம் எலும்புன்னு சொன்னா எலும்பத்தான் பண்ணாங்க. எங்க இருப்பீங்க நீங்க? வீடு இல்லாம எங்க இருப்பீங்க?
9 லட்சத்துக்கு இருக்கீங்க அப்படி ஃபுல்லா தானே ஆ. வீடு மட்டும் அதான் ஓ, ஃபுல்லா அவ்வளவு 6 பேர்ல இருக்கு அம்மாடதுல அம்மாடி அம்மாடதுல நீங்க என்ன செய்ய போறீங்க இப்ப என்னட்ட என்ன சொல்ல போறீங்க ஒரு தம்பி மாதிரி என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க அப்ப. எனக்கு கடும் கவலையா இருக்கு கம்மியிலே பாருங்க சின்ன புள்ள தூக்கி வச்சுட்டு இருந்த அவைக்கு பசிலா இருந்தா இப்ப பாருங்க பால் இப்ப பாட்டி பேசாம தான் இருக்க கொடுக்கறது. பால் பெட்டி தானே. என்ன சொல்ல போறீங்க இப்போ சொல்லுங்க. அவரு கோல் எடுக்காம விட்டது 7 மாசம் கூடி காசு அனுப்பா விட வெறும் பிள்ளைண்டி தான் கொடுக்குறது. வேண்டி தான் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் காசு தானே வேணும். ம் சீனி அது இது டெய்லி. ம் அப்ப அம்மா வேலைக்கு போறாவா அப்ப இல்ல என்ன விட்டுட்டாவா அவங்க கொத்து கடையை கொடுத்துட்டாங்க. அந்த வேலையும் போயிட்டு இப்ப எத்தனை பிரச்சனைகள் என்ன முதலாவது இப்ப கணவர் உங்களோட இல்ல விட்டுட்டாரு அதுவும் 2 பிள்ளைகளையும் பாக்குறல பாருங்களேன் வெளிநாட்டுல இருக்கிறதால அவருக்கு அந்த வழக்கெல்லாம் கொடுக்க முடியாத நிலைமை நம்மளுக்கு அப்படி ஒரு நிலைமை. அடுத்தது கடன் பிரச்சனை இப்ப போனவரை எப்ப வருவாரோ அவரு கட்டுவாருன்ற நம்பிக்கைலாம் இல்லை அது ஒன்று. அடுத்தது பாருங்க சாப்பாடு முக்கியமா சாப்பாடு இல்லை தேயிலை என்ன லேண்டி தான் குடிக்கிறாங்க தேயிலை போட்டு சீனி போட்டு. சரியக்கா இப்போ உங்களோட நிலைமை விளங்கிட்டு தானே இதை தாண்டி ஏதாச்சும் சொல்ல போறீங்களா இப்போ பார்க்குறவங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் மாதிரி இருக்கணும் என்ன என்ன சொல்ற எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஆம்பளையும் சொல்லலை உங்களுக்கு சரியான கணவன் அமையலை இங்கதான் நான் பார்க்குறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் இப்போ திருமணம் செய்யக்குள்ள என்ன சொல்லிருப்பாரு இப்போ காதல் திருமணம் தானே அந்த பாயிண்ட் தான் நான் கேட்குறேன். இப்படி தானே சிலாக்கள் இப்படி சொல்லி தானே ஏமாத்துறேன் நல்லா பார்த்துக்கொள்வேன் என்றெல்லாம் சொல்லி தானே என்ன அதில் ஏதாவது சொல்ல போறீங்களா அந்த விஷயத்துல. வளமை போலதான் திருமணம் நடந்தது என்ன அப்புறம் வேற பெண்களுடன் தொடர்பு பண்றதால தான் வீட்டுல பிரச்சனை. அதுதான் பிரச்சனை முக்கியமான பிரச்சனை அதுதான். சரி தங்கச்சி வாங்கல தங்கச்சிக்கு சரி நாங்க நாங்க தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவ நல்லா படிக்கணும் சரியா. இப்ப நீங்க மதியத்துல எல்லாம் சாப்பிடாம இருக்கிற காலையில போறீங்க ஸ்கூல்ல சாப்பாடு தராங்க மதியத்துல சாப்பிடாம இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிடாம அது தெரியத்தானே வேணும். பசிக்கிறலையா அப்ப எப்ப சாப்பிடுற ஸ்கூல் வந்து எப்ப சாப்பிடுற எந்த நேரமும் கேட்கல தானே அவங்களும் ஊரவர் தானே அவ போறல பெருசா அப்படி அவ கொடுத்தாவன்னு சொன்ன வேலிக்குள்ள கூப்பிட்டு கொடுப்பாவு கொடுத்தா சாப்பிடுறான் இல்லாட்டி இருக்கிறான். அக்கா நீங்க எப்படி சாப்பிடுற ஸ்கூலுக்கு போய் சாப்பிடுவோம் நீங்க நாங்க இருந்தா சமைக்கிறேன் இல்லாட்டி எப்ப கடைசி அரிசி இருந்தது அப்ப நான் தந்தேன் அதுதானே இல்ல எத்தனை நாள் அரிசி இல்ல அரிசி 5 நாள் வைக்கிறோம் 5 நாள் இல்ல 5 நாள் கூட இல்ல தங்கச்சி தான் தந்தது நேற்று தரல. சரி உங்களோட அம்மா இருக்கிறா உங்களோட அம்மா அங்கெல்லாம் நிக்கிறாவ என்ன உங்களோட அம்மா அதுல இருக்கிறாங்க. சரி இப்ப என்னக்கா இப்ப நாங்க வந்து என்ன உதவி செய்யணும் நீங்களே சொல்லுங்களேன். சின்னாலையும் விட்டுட்டு ஒரு இடத்தையும் வேலைக்கும் போயிடாது அவன் இப்ப அவ வைக்க மாட்டாவோ இவன் இப்ப அவ சின்னன்றதால நிக்க மாட்டாவோ. அப்ப உதவி என்ன சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க பாருங்க இப்ப 9 லட்சம் ரூபான்னு சொல்லிருக்கிறீங்க இப்ப உடனே 9 லட்சம் ரூபா எனக்கு தேவை கடன் பிரச்சனை எல்லாம் நீங்க சொல்லல. இப்ப உங்களோட பத்திரம் இன்னொரு ஆள்கிட்ட இருக்கி 2 பெண் பிள்ளைகள் அது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக இப்ப நீங்க வீட்டுல இருந்து செய்யக்கூடிய தொழில்ண்டா என்ன ஒரு வாழ்வாதாரம் இப்ப முக்கியமா வயிற்றுக்கு பார்க்க தானே வேணும் என்ன சாப்பாடுன்றது வேணும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க அப்ப அதுக்கு முதலாவது நம்ம பார்க்கலாம். அப்ப நீங்க தொழில் செய்ய தானே வேணும். அப்ப என்ன தொழில் நீங்க செய்யலாம் சூழல் வந்து இடம் இருக்குத்தானே அப்ப நீங்களே சொல்லுங்க என்ன தொழில். கோழி வளர்க்கலாம் என்ன. சரி இப்ப அக்காட நிலைமை இதுதானே இப்ப கணவனை விட்டு திரிக்கிறீங்க சாப்பாடு கூட கஷ்டம் முக்கியமானதுதான். அப்ப அக்காவுக்கு கடன் பிரச்சனையும் இருக்கு இப்ப ஒரு வாழ்வாதாரம் என்று சொன்னா கோழி வளர்க்கலாம் நீங்க. சரி சரி அக்கா இப்ப சாப்பாடுக்கு முதலாவது நாங்க உதவி செய்யறோம் சரியா. இப்ப நேற்று இன்னைக்கு கல்விக்கான உதவி கிடைச்சது. இப்ப கொப்பியெல்லாம் வாங்காம இருந்த நீங்க ஒரு வருடமா வாங்கல கொப்பி பழைய கொப்பியை தான் கொண்டு போகணும். நீங்க மேல எலும்பி கதைச்ச நீங்க தானே எலும்பி கதைச்ச அக்கா. சரி
இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு உதவி செய்கிறோம். இப்போ நீங்கள் கடைகளில் இந்த மாதத்துக்குரிய சாப்பாடுகள், அதாவது சமைச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள், அரிசி வாங்குங்கன்னு அரிசி எல்லாம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு மேலதிகமான உதவிகள் கிடைச்சா நான் வாரேன். சரியா? முக்கியமாக சாப்பாடு தான் பிரச்சனையாக இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ தூங்குறாவோ அப்போதையே உங்களை தொந்தரவுப்படுத்திட்டு இருந்தேன். பசிக்குதுன்னு சொல்லாம சொன்னவ தேயில தான் 2 தரம் வச்சு கொடுத்தேன் காலையில. பாருங்க என்ன நிலைமை பாருங்களேன். அவர்கிட்ட எடுத்து கேட்கற இல்லையா? இப்போ பிள்ளைகளை பாக்குறதுக்காக நீங்க எடுக்கிற இல்லையா? அவரு நம்பர் பிளாக் பண்ணிட்டேன். நம்பர் பிளாக், அவரை தொடர்பு கொள்ள முடியாம இருக்கு. தூங்கிட்டா பாருங்க, சாப்பிடுறத தூங்கிட்டா. சரியாக்கா, இப்ப நாங்க ஒரு உதவி செய்யறோம், அதை வச்சு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வருத்தம்னு சொன்னாலும் இங்க இருந்து தாண்டி அடிக்க நடையில வருது. நடையில போறீங்களா? காசு இருந்தா பஸ்ல போகலாம், அதுக்கும் கூட வசதிட்டு. ஒரு வருடம் என்ன வெளிநாட்டுல போனது வந்து பிரச்சனை தான். என்ன பிள்ளைகள் தவிப்பாங்க பாருங்க. ஒரு சின்ன 2 வயசு பிள்ளைக்கு சாப்பாடு இல்லாம அந்த பிள்ளை இருக்கு. இனிமேதாவது அப்படி செய்யக்கூடாதுன்னு. கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. நீங்க இப்ப உடனே சின்ன பிள்ளைய வச்சுட்டு நீங்க வெளியில வேலைக்கு போக முடியாது. இப்ப உங்களோட அம்மாட்ட பேசும்போது சொன்னாவோ உங்களுக்கு வெளியில போய் பழக்கவும் இல்லையாம், வெளியிட இடத்துக்கு போறதும் இல்லையாம், பழக்கவும் இல்லையாம். சரி அக்கா, இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவுக்கா? 20,000 இருக்கு. சரியா? இது கிடைச்சது எப்படி அக்கா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செய்ய போறீங்க இதை வச்சு? சாமான் வாங்க. அதான் அதுக்கு தான் நான் தந்திருக்கிறேன். சரியா? இன்னைக்கு பால் பெட்டி வாங்கி கொடுங்கன்னு அதானே குடிக்கிற முதல்ல அதானே குடிச்சவ. இப்போ இது போய் வாங்கி கொடுங்க, கண்ணெல்லாம் ஆயிட்டு தானே. சரி அக்கா, இப்போ ஓகேங்க. இப்போ இந்த பணத்தை யார் எனக்கு அனுப்பினென்றால் உதயகுமாரன் சிவலிங்கம் அண்ணன் ரூபாய் 40,000 அனுப்பினார். அப்போ 2 குடும்பத்துக்கு பிரித்து கொடுக்க போகிறேன். அதில் 20,000 அக்காவுக்கு கொடுத்துருக்கிறேன். அண்ணன் கனடாவில் இருக்கிறாரு. அண்ணனோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 56 இப்போ நான் ஒரு அண்ணன் அனுப்பின பணத்தை உங்களுக்கு வந்து சேர்த்துருக்கிறேன் அக்கா. கட்டாயமாக சந்தோஷப்படுவார் இந்த பணம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு. அந்த அண்ணனுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றின்னு பாருங்களேன். வீட்டில் ஒரு 10 ரூபா காசு இல்லாமல் இருந்திருக்கிறீங்க. 20,000 சாப்பாடுக்கு பாருங்க, கட்டாயமா மேலதிகமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குமென்ற நம்பிக்கை இருக்கு. ஏனென்றால் சாப்பாட்டுக்கு யாரும் உதவி செய்யாம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரியா? கட்டாயமா உதவிகள் கிடைக்கும். அக்கா கோழிக்கூடுன்னு கேட்டீங்க. என்ன கோழிக்கூடு? அடுத்தது ஒரு 9 லட்சம் ரூபாய் கடன். இப்போ நான் தெரியப்படுத்துறேன். அக்கோட பிரச்சனையை தீர்க்க முடியுமானாக்கள் கட்டாயமா உதவி செய்யுங்க. ஏனென்றால் பயங்கர கஷ்டம் தானே, மனவேதனை அக்கோட முகத்திலே விளங்குறது. நீங்க யோசிப்பீங்களாக்கா எப்படி அந்த கடனை அடைக்கிற? என்ன யோசிச்சுப்பீங்க? அப்ப அன்றைக்கு கேட்கும்போது சொன்னீங்க இப்படி ஹெல்ப் பண்றாங்கன்னு கூட தெரியாம, யூடியூப் சேனல் மூலமா ஹெல்ப் பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது, இந்த விஷயம் தெரியாது. அப்ப நீங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? சாகர முடிவுலாம் இருந்தது. உண்மையாவா? ஏனக்கா அப்படி? 2 பிள்ளைகளையும் எடுத்து. ஏன் அந்த முடிவு? பாருங்க, சின்ன பிள்ளைகள் நீங்க இல்லாம எப்படி இருப்பாங்க அவங்க? அதான் அக்காட்ட கேட்டேன் நான். அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, இப்ப என்ன விடுங்க, இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க தானே உதவி செய்யறாங்க, அவங்க நான் தொடர்பு பண்ணீங்களான்னு அக்காவுக்கு தெரியா உதவி செய்யறாங்கன்னு தான் தெரியாது. போன்ற பிரச்சனை தெரியாது. உண்மையிலே சாகர முடியலான்னு இருந்தா நீங்க ஏன் அப்படி? ஏன் அந்த நினைப்பு வருது? இவர்கிட்ட சொன்னா சொல்லுவா, எங்களை விட்டு செத்துறாதீங்கம்மா, நாங்களும் சாகப்போறோம் உங்களோட சொல்றவியா அம்மா? அடிக்கடி சொல்றவியா? இதுக்கு முதல்ல ஒரு அக்கா பார்த்துனாங்க, அவைக்கு அப்படித்தான் கணவன் கிட்ட போயிட்டாரு, கடன் பிரச்சனை. இந்த முடிவு எடுக்காதீங்க கட்டாயமா. பாருங்க, அப்படி உன மனசு இந்த சொல்றது அது எனக்கு விளங்குது இல்லை. பாருங்க, சின்ன பிள்ளைய தூக்கி திரிக்கிறீங்க. இப்போ நீங்க இல்லைன்னு சொன்னா யார் தூக்குற, யாரு நல்லா பார்ப்போம்? உங்களை மாதிரி பார்ப்பாங்களா அவங்க? நாம செத்தது போல தெரியாது, நான் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்ட்டு. அப்போ உங்களோட பிள்ளைகள் கஷ்டப்படும் தானே. இப்போ நீங்களும் ஒரு கஷ்டத்துல தான் இருந்து இப்போ தற்கொலை முடிவு எடுக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் வந்து இப்போ விலங்கு தானே சொல்றது, கஷ்டப்படுவாங்க. அவங்களும் அந்த முடிவு ஒரு காலத்துல எடுத்தாங்கன்னு சொன்னா
அதை பற்றி யோசிக்கிறீங்க. இப்போ உங்களோட கஷ்டம் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கும் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கணும். பாருங்க அப்படி நம்ம இறந்த அதெல்லாம் தெரியாதுன்னு யோசிக்க கூடாக்கா. அதான் பார்க்குறவங்களாம் அப்படித்தானே, அப்படி நினைக்க கூடாதானே. ஏனென்றால் ஏற்கனவே கஷ்டம், பாப்பா இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க, மனமடைஞ்சு போயிடுவாங்க. என்ன சொல்றக்கா, அதான் நாங்க ஆறுதல் சொல்லிருக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே அந்த முடிவு எடுப்பீங்களா? இல்ல அதான் முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு இப்ப நாங்க இருக்கிறோம் என்ன, இப்ப நாங்க இருக்கிறோம். அப்ப உங்க மேல ஒரு தவறும் இல்லை தானேக்கா. நீங்க விட்ட தவறு ஒருவரை நம்பினது, ஒருவரை நம்பினதுதான் அக்கா விட்ட தவறு. மற்றபடி அக்கா ஒரு தவறும் விடல. பாருங்களா, அக்காவுக்கு உண்மையிலே ஒன்றும் தெரியாது, போன் விஷயங்கள் ஒன்றும் தெரியாது, வெளியிடத்துல போற அதெல்லாம் பழக்கம் இல்லை. வீட்டுலதான் வீட்டுலதான். சரியா, அண்ணன் போயிட்டு வரேன். நேற்று சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு தானே அங்க, அவன் அதெல்லாம் நல்லா பார்க்கணும், படிக்கணும். சரியா, சரி, ஓகே. இங்க இப்ப நிலைமையை பார்த்துருப்பீங்க. என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு. இப்ப நாங்க வரலாற்றி அக்கா ஒரு தவறான முடிவு எடுக்கிற ஒரு நிலைமையில இருந்து நீங்க இப்படி இனிமேல் இப்படி நினைப்பு வரக்கூடாக்கா உண்மையிலே. சரியா, 2 பேர் இருக்கிறாங்க மகள்கிட்ட சொன்னேன் நான், இன்னும் ஒரு 3 நாளைக்கு தான் பார்ப்போம். ஐயோ, அப்படி சொன்னவையா? இப்ப கடவுள் தான் எங்களை வர வச்சிருக்காரு. உங்களுக்கு குத்தகைலாம் இல்லம்மா, பழைய குத்தி அடிப்பாங்க, குத்தகை பிஞ்சித்தன்னு சொல்லி ஊசாலாம் ஊத்திட்டு போவாங்க. நேற்று நீங்க கொடுத்துட்டு. சரி அக்கா, கவலைப்படாதீங்க. இதை வச்சு இப்போ உங்களுக்கு கிடைச்ச காசக்கா நீங்க வயிறாவே சாப்பிடுங்க. இனிமே சமைச்சு இதை ஒரு மாத்து காணுமா, காணாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சாமானம் இல்லாம தானே இருக்கி, அப்போ ஒரு 10 நாளைக்கு காணுமான்னு நினைக்கிறேன். அப்போ இதை வச்சு சமாளிங்கக்கா. சரியா, சந்தோஷம். அந்த அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. அண்ணன் பணத்தை கொடுத்துருக்கிறேன். ஓகே, கட்டாயம் உதவி தேவை. உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் சொல்கிறேன். 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரியாக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். சரியா, கண்டிப்பாக வருவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.